கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விடுவிட்டு போய்விட்டதை அறியாமலே அவன் பல ஆண்டுகள் ராஜாவாக ஆளுகை செய்தான். ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காரியம் என்னவென்றால், கர்த்தர் தன்னை விட்டு கடந்து போனதை அறியாமல் தன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற மனநிலையோடு வாழ்கின்ற ஒரு காரியம்தான் மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். அந்த காரியத்தை தான் சவுல் ராஜா செய்தான். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு கடந்து போனதை உணராமல் அவன் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு எதை பற்றியதென்றால், 1 சாமுவேலுடைய புத்தகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகளை குறித்து இப்போது பார்க்கலாம். 28வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் மரித்து போன சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினதாக பார்க்கலாம். உண்மையாகவே சவுல் ராஜா மரித்து போன சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினாரா இல்லையா என்பதை பற்றி வேத பண்டிதர்கள் மத்தியில் 2 விதமான கருத்துக்கள் காணப்படுகின்றது. எப்படி நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் யெப்தா தன் மகளை தகன பலியாக ஒப்பு கொடுத்தானா இல்லையா என்பதை பற்றி வேத பண்டிதர்கள் மத்தியில் இருவேறு கருத்துக்கள் காணப்படுவதைப் போல, இந்த அதிகாரத்திலும் உண்மையாகவே சவுல் ராஜா இறந்து போன அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினாரா இல்லையா என்பதை பற்றி பலவிதமான கருத்துக்கள் காணப்படுகின்றது. அதை பற்றி இந்த பதில் சற்று விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்வுக்கான அடித்தளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்த ஒரு காலகட்டம், அதாவது அந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய வெற்றிடம் காணப்பட்டது, தீர்க்கதரிசி இல்லை. அதே வேளையில் சவுல் ராஜாவுக்கு நெருக்கடி ஜாஸ்தியாகிவிட்டது. பெலிஸ்தியருடைய படைகளை கண்டு அவன் மிகவும் பயந்தான். ஒரு காலத்தில் தாழ்மையாக பணிவாக கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்த அந்த சவுல் ராஜா பின்னாட்களில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு விட்டபடியினால் அவனுக்கு கர்த்தரை பற்றியுள்ள தைரியம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விடுவிட்டு போய்விட்டதை அறியாமலே அவன் பல ஆண்டுகள் ராஜாவாக ஆளுகை செய்தான். ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காரியம் என்னவென்றால், கர்த்தர் தன்னை விட்டு கடந்து போனதை அறியாமல் தன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற மனநிலையோடு வாழ்கின்ற ஒரு காரியம்தான் மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். அந்த காரியத்தை தான் சவுல் ராஜா செய்தான். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு கடந்து போனதை உணராமல் அவன் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்து போன அந்த காலகட்டத்தில் பெலிஸ்தருடைய படைகள் சவுல் ராஜாவை சுற்றி வளைத்தது. பெலிஸ்தருடைய படைபலத்தை கண்டு சவுல் ராஜா மிகவும் கலங்கினான். சவுலுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டு விட்டது. எப்படி என்றால், பெலிஸ்தர்கள் கையில் தான் மாட்டிக்கொண்டு விடுவோமோ, அவருடைய கையில் தனக்கு மரணம் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயந்து தனக்கு என்ன நிகழப் போகிறது, நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அவன் பல வகைகளில் முயற்சி செய்கிறான். ஆனால் அவனுக்கு தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி உயிரோடு இருந்த காலங்களில் அவன் கர்த்தருடைய வசனத்திற்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போய்விட்டார். எனவே சவுல் ராஜாவுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ கனவுகள் மூலமாகவோ எந்த பதிலும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அதனால் ரொம்ப பேனிக் ஆயிற்று. எப்படியா தனக்கு என்ன நடக்க போகுது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவன் மாற்று வழியை தேடுகிறான். அந்த வழிதான் குறி சொல்கிற பெண்ணை கண்டுபிடித்து அவளிடத்தில் போய் தனக்கு என்ன நிகழப்போகிறது என்பதை மரித்து போன சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அறிந்து கொள்ள அவன் விரும்பினான். இதைத்தான் இந்த 28 அதிகாரத்தில் பார்க்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே அவன் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கும் பொழுது அந்த தேசத்திலிருந்து எல்லா குறி சொல்கிற பெண்களை எல்லாம் அகற்றிவிட்டான். இப்பொழுது அவன் தேசத்தில் யாரும் கிடையாது. அதனால் தன்னுடைய வேலைக்காரரை அனுப்பி ஒரு குறி சொல்கிற பெண்ணை கண்டுபிடித்து அவளை சந்திக்கும்படியாக இரவில் அவனிடத்தில் செல்கிறான். அதாவது மாறு வேடத்தில் அந்த பெண்ணை பார்க்கும்படியாக செல்கிறான். அந்த இடத்தில்தான் சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினதாக பார்க்கலாம்.
இந்த இடத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சரியா இல்லையா? உண்மையாகவே சவுல் ராஜா மரித்து போன சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினார் என்று சொல்லக்கூடியதற்கான வேத ஆதாரங்களையும், இல்லை சவுலோடு பேசியது உண்மையான சாமுவேல் தீர்க்கதரிசியோட ஆவி அல்ல, அது வஞ்சிக்கப்பட்ட பிசாசு சாமுவேல் தீர்க்கதரிசி ரூபத்தில் சவுலோடு பேசியதாக சொல்லக்கூடிய கருத்துக்களும் உண்டு. இவை இரண்டையும் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். டேக்ஸ் என்கிற மிகப்பெரிய வேத பண்டிதர் உண்மையாகவே சவுலோடு பேசினது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவி அல்ல, அது வஞ்சிக்கப்பட்ட பிசாசினுடைய ஆவி, அது சாமுவேல் தீர்க்கதரிசியை போல தோற்றமளித்து சவுல் ராஜாவை ஏமாற்றியதாக ஒரு மிகப்பெரிய நீண்ட விவாதத்தை அவர் எடுத்து வைக்கிறார். அந்த டேக்ஸ் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வசன ஆதாரங்களை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவது ஆதாரம் என்னவென்றால், ஏற்கனவே சவுல் ராஜா பல முறை முயற்சி பண்ணியும் அவனுக்கு ஆண்டவரிடமிருந்தோ தீர்க்கதரிசியிடமிருந்தோ கனவுகள் மூலமாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று 28:6 தெளிவாக பார்க்கலாம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்படி கர்த்தர் தான் பேசுகின்ற எல்லா வழிகளையும் அடைத்திருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆவியை எழுப்பி சவுலோடு பேசியிருப்பார் என்று சொல்வது நம்ப தகுந்ததாக இல்லை. ஏற்கனவே கடவுள் சவுலோடு பேசக்கூடாது என்று கதவை அடைத்து விட்ட பிறகு மறுபடியுமாக சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய ஆவியை எழுப்பி சவுலோடு பேசினார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை என்று அவர் சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் என்ன, ஏற்கனவே சவுல் ராஜா தனக்கு எல்லா வழியிலும் அடைபட்டு விட்டதை அறிந்த பிறகுதான், தேவனிடத்திலிருந்து எந்த பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற அறிந்த பிறகுதான் குறி சொல்கிற அந்த ஒரு வாய்ப்பை அவன் பயன்படுத்துகிறான். நேரடியாக கர்த்தரிடமிருந்து பதில் வராத காரணத்தினாலே குறி சொல்தல் மூலமாக சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவியை உயிரோடு எழுப்பி அதன் மூலமாக தனக்கு நேரக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு ஆப்ஷனை தேடுறான். எனவே அப்படி இருக்கும் பொழுது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவியை எழுப்பி அவனுக்கு பதில் சொன்னார் என்று சொல்வது நம்ப தகுந்ததாக இல்லை. ஒன்று கடவுளே அடைச்சிட்டாரு, இன்னொன்று சவுல் ராஜாவும் வேறொரு ஆப்ஷனை தேடி குறி சொல்ற ஆவியை நோக்கி ஓடின காரணத்தினால சவுலோடு பேசினது உண்மையாகவே சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவி அல்ல என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது உபாம புத்தகம் 18:11 மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இந்த மரித்து போன ஆவிகளோடு எந்த தொடரும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தெளிவாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. செத்தவனிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் செத்த மனிதனிடத்தில் உயிரோடு இருக்கிற நபர்களுக்காக காரியத்தை கேட்பது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அந்த பிரியமில்லாத காரியத்தை என்கரேஜ் பண்ணும்படியாக தேவன் மரித்து போன சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்பினார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இல்லை. அடுத்து 4வது பாயிண்ட் என்னன்னா, சவுல் ராஜா அடைந்த அத்தனை துன்பங்களுக்கும் என்ன காரணம் என்று 1 நாளாகமம் புத்தகம் 10வது அதிகாரம் 13-14 பார்க்கலாம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்துப்போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அதுல ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் யெகோவாவுக்கு உண்மையற்றவனாக காணப்பட்டான். எப்படி என்றால், யெகோவாவுடைய வார்த்தை கை கொள்ளாமல் குறி சொல்கிற நபரிடம் ஆலோசனை பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வசன ஆதாரங்கள் வைத்து பார்க்கும் பொழுது அவன் குறி சொல்கிற நபரிடத்தில் போயிட்டு ஆலோசனை கேட்டதனாலே அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை அடைந்ததாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது சவுலோடு பேசினது உண்மையாகவே சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை சொல்கிறார். லூக்கா 16 அதிகாரம் 26 பார்க்கும் பொழுது, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு
எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் உள்ள காரியத்தை விளக்கும் பொழுது ஆண்டு ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு இருப்பதாகவும் அங்கே ஒரு பிளவிலிருந்து இன்னொரு பிளவுக்கு வர முடியாத அளவுக்கு இருப்பதாகவும் நாம் பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய ஆவிய அந்த இடத்திலிருந்து மேலே எழும்பி வருவது என்பது வேதத்திற்கு புறம்பான, வேதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக தெரியவில்லை. லூக்கா 16:26 அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பிளவை தாண்டி மரித்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஆவி வந்து சவுலோடு பேசினது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் நாம் என்ன யூகிக்க வேண்டியிருக்கின்றால், பிசாசு சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய அந்த உருவத்தில் வந்து சவுலை ஏமாற்றியது. அதுதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம். பிசாசனுடைய வஞ்சகத்தினாலே பிசாசு சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வேடத்தை தரித்து கொண்டு சவுலோடு பேசினதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இட் வாஸ் a clear cut case of demon impersonation. அப்படி என்றால் இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கும் என்றால், பிசாசு சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வேடத்தில் வந்து சவுல் ராஜாவை ஏமாற்றி விட்டதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரித்து போன கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவி ஒரு காலம் தேவனுடைய அனுமதி இல்லாமல் திரும்பி வர முடியாது, மேலே உயிரோடு எழும்பி வர முடியாது. எனவே இதை பயன்படுத்தி கொண்டு பிசாசு சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வேடத்தில் வந்து சவுல் ராஜாவை வஞ்சித்து விட்டான். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 11:14 பார்க்கும் பொழுது, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சாத்தானும் கூட சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வேடத்தில் வந்து சவுல் ராஜாவை வஞ்சித்து விட்டான். இதுதான் இந்த இடத்தில் நடந்ததாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு நாளும் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய ஆவி மேலே எழும்பி சவுலோடு பேசியதாக சொல்லப்பட்ட நிகழ்வு என்பது வேதத்தின்படி சரியல்ல என்று டேக்ஸ் என்கிற வேத பண்டிதர் இதை பற்றி தெளிவாக விளக்கி இருக்கிறார். இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்றால், நாம் ஒருபோதும் தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை கேட்க வேண்டுமே தவிர குறி சொல்கிற ஆவியினிடத்திலோ மந்திரங்கள் போதுகிற எந்த நபரிடமோ சென்று மரித்த ஆவிகளோடு பேசுவதற்காக நாம் முயற்சிகள் எடுக்கக்கூடாது. மரித்தோர் உலகம் என்பது அது பிசாசனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட காரியம். அதில் தேவனுடைய பிள்ளைகள் நுழையக்கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வசனங்களை அடிப்படை வைத்து பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவோடு பேசியது உண்மையாகவே சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய ஆவி அல்ல, அது வஞ்சிக்கப்பட்ட பிசாசனுடைய ஆவி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, சவுல் ராஜா உண்மையாகவே சாமுவேல் தீர்க்கதரிசியோடு தான் பேசினார் என்பதற்கான ஆதாரங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதல் ஆதாரம் 11வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வரப்பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வரப்பண்ண வேண்டும் என்றான். அந்த குறி சொல்ற பெண்மணி வந்து சவுலிடம் நான் யாரை எழுப்ப வேண்டும் என்று கேட்ட பொழுது அதற்கு சவுல் சாமுவேலை எழுப்பி வர வேண்டும் என்று அவன் சொல்கிறான். 11வது வசனம். அப்படி சொல்லி முடிச்ச உடனே அந்த பெண்மணியானவள், அந்த குறி சொல்ற பெண்மணியானவள் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்தவுடன் அவள் சத்தமிட்டு கூப்பிட்டாள் என்று பார்க்கிறோம். வசனம் 12. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டதாக பார்க்கலாம். என்ன நடந்தது என்றால், அந்த பெண்மணி நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. உண்மையாகவே சாமுவேல் தீர்க்கதரிசி தான் வருவான் என்று அந்த பெண்மணி எதிர்பார்க்கவில்லை. அவள் எதிர்பார்த்ததெல்லாம் தான் பயன்படுத்துகிற அந்த குட்டி பிசாசு மூலமாக சாமுவேல் தீர்க்கதரிசியை போல் வேடமடைந்த ஒரு ஆவிதான் வரும் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அதற்கு மாறாக ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், கடவுளே நேரடியாக தலையிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை உயிரோடு கர்த்தர் எழுப்பி சவுல் ராஜாவோடு பேச வைத்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அவள் பயப்படுகிறாள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, பொதுவாக குறி சொல்கிற அந்த நபரெல்லாம் நேரடியாக மரித்து போன ஆவியோடு மனிதர்களை பேச அனுமதிப்பதில்லை. அவர்கள்தான் ஒரு மீடியேட்டராக இருந்து மரித்து போன ஆவியோடு பேசி உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வேண்டிய காரியங்களை, அவங்க விரும்பின காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நேரடியாக சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினதை பார்க்கலாம். நேரடியாக
சவுல் தான் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினதாக பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு குறிப்பு என்னன்னா 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சவுல் சாமுவேலை அறிந்து கொண்டு அவனை தரைமட்டம் முகம் குனிந்து வணங்கினான் என்று பார்க்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி அடையாளம் கண்டுபிடித்து சவுல் ராஜா அவனை வணங்கினான் என்று பார்க்கலாம். உண்மையாகவே அது அசுத்தாவியாகவோ வேறு ஆவியாகவோ இருந்திருந்தால் அதை சவுல் ராஜா அடையாளம் கண்டுபிடித்திருப்பான். ஆனால் எந்தவித சந்தேகம் இல்லாமல் வந்தது சவுலுடைய ஆவிதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அவனை வணங்கினான் என்று பார்க்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஆதாரம். அடுத்ததாக மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலோடு பேசினான், சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றால் எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்றால், சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசியை போல வேடம் அணிந்தவர் ஆவியுடன் பேசினான் என்றுதான் எழுதப்பட்டிருக்குமே தவிர பிளண்டா சவுல் ராஜா சாமுவேலோடு பேசினான் என்று எழுதப்பட்டிருக்காது. இவைகளெல்லாம் வைத்து அடிப்படையாக பார்க்கும் பொழுது சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினான் என்பது உறுதியாகிறது என்று வில்மிங்டன் போன்ற மிகப்பெரிய வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கருத்தை தான் அநேக வேத பண்டிதர்கள் உறுதி செய்கிறார்கள். சவுலோடு பேசினது உண்மையாகவே சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவிதான் என்று உறுதியிட்டு சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் கூற இன்னொரு உதாரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது அதை பார்த்தவர்களில் மோசேயும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே சில நிகழ்வுகளை தேவன் அனுமதிப்பார். மரித்து போன நபர்களை உயிரோடு எழுப்ப செய்து சில காரியங்களை தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார்கள். எனவே இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி நிகழ்வு. இதை எல்லா நிகழ்வோடும் பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், கடவுள் எல்லா விக்கிரகங்களுக்கும் மேலான தேவன் என்பதை சவுலுக்கு உணர்த்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் தேவன் நம்மோடு பேச முடியாத அளவுக்கு, தேவன் நம்முடைய வாசல்களை அடைத்துக் கொள்ளும் அளவுக்கு நாம் எதையும் செய்துவிடக்கூடாது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சத்தியம். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் நம்மோடு இல்லை என்பதை அறியாமல் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.